முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது விஜய் சொன்ன வார்த்தை, கவர்னர் பதவி ஏற்பு அந்த பிரமாணம் செய்து வச்சபோது அந்த சத்திய பிரமாணத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். 100% வந்து வெளிப்படைத்தன்மை, எல்லாமே இங்கே டிரான்ஸ்பரண்டாக நடக்குனார். அப்போது ஒட்டுமொத்த நிர்வாகம் தான் சொல்கிறார். நீங்கள் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் நீங்கள் வந்து வெளிப்படைத்தன்மையோடு நடத்தக்கூடிய நீங்கள் சட்டமன்றத்தில் நடக்கிறதையே மக்கள்கிட்ட காட்டாமல் ஏற்றடிப்பீங்கன்னா எப்படி? கேள்வி அதுதான். இதை தான் சீமான் சொன்னார். இதை வந்து காட்சிப்படுத்துகிற கூட பார்த்தீங்கன்னா நேர்மை இல்லை, முழுக்க முழுக்க உங்களுக்கு ப்ளஸ் அந்த மட்டும் காட்டுங்க. இதிலே நம்ம பார்க்குறோமே, எல்லாம் மக்கள் பார்க்குறாங்களே. ஆனால் செய்தி வருது, தாவேக்கா மேலே அடிக்க பாய்ந்தான்னு வருது, ஆனால் அதை போடலை. அப்போ இது வந்து ஏமாற்று. இந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா மக்களை ஏமாற்றுது. மக்கள்கிட்ட காட்சிப்படுத்துறது வந்து விஷயத்தில் வந்து ஒரு நேர்மை இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லைன்றது கிளியராக. இதை தான் சீமான் முதலே சொன்னார். நீங்கள் ஆட்சி மாறலாம், இதுதான் பண்ண போகிறீங்க, உங்களுடைய பராக்கிரமங்களையும் உங்களுடைய பெருமைகளையும் அதுதான் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த ஆட்சி இப்போ இந்த டிவிக்கு ஆட்சி போய் நாளைக்கு டிஎம்கே ஆட்சி தான் இதான் நடக்கும். நேர்மையாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட உண்மையான நிலை என்னன்றது மக்கள்கிட்ட காட்ட மாட்டீங்க. இது வந்து ஆபத்தான போக்கு. நீங்கள் வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு சில டிசப்பாயிண்ட் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு வழியில் காட்டி தான் ஆகணும். கடந்த காலத்தில் இதெல்லாம் நடந்தது சார். ஏன் இப்போ உங்களை புகழ்ந்து பேசும்போது நீங்கள் வந்து காட்ட மாட்டீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கேட்டால் அந்த சீப்பு எடுத்து ஒழிக்க வச்சுட்டு கல்யாணம் என்று வருவாங்க பார்த்தீங்களா? அப்படி தான் இந்த நிலைமை. கேமராவை நீங்கள் ஆஃப் பண்ணுறது மிகப்பெரிய, என்னை கேட்டால் வந்து நேரடியாக நான் சொல்கிறேன், அறிவு கட்டத்தனம். இந்த ஆஃப்லைனில் போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக மக்களுடைய பார்வையிலேருந்து நீங்கள் தப்பிக்கிறது. அரசியல் விருது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதை நேம் சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் சேகரா ஜெய்சங்கர் அவர். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தாவேக்கா குறித்து நாம் தமிழர் கட்சி வந்து தேர்தலுக்கு முன்னாடி பல விமர்சனங்களை வந்து வச்சுருந்தாங்க. அப்போலாம் வந்து சொன்னாங்க, இன்னும் ஆட்சிக்கே வராத கட்சி நீங்கள் விமர்சிக்கிறீங்க, விஜய் ஏன் இவ்வளோ விமர்சிக்கணும் அப்படின் போது நாம் தமிழர் சொன்ன ஒரே விடயம், இவங்களும் மற்ற திராவிட கட்சிகள் போல தான் அப்படின்றத அழுத்தமாக சொன்னாங்க. அப்போ யாரும் நம்பலை. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தா அப்படி தான் இருக்குது. நேற்றைய தினம் சட்டமன்ற நேரலை வந்து துண்டிக்கப்படுது. திமுக ஆட்சியில் துண்டிக்கப்படும் போது ராஜ்மோகன் சொன்னார், நாங்கள் வந்து அது நடக்காதுன்னு. இப்போ அது நடக்குது. நாம் தமிழர் இதை குற்றம் சாட்டுறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விடயத்தை? முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது விஜய் சொன்ன வார்த்தை, கவர்னர் பதவி ஏற்பு அந்த பிரமாணம் செய்து வச்சபோது அந்த சத்திய பிரமாணத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். 100% வந்து வெளிப்படைத்தன்மை, எல்லாமே இங்கே டிரான்ஸ்பரண்டாக நடக்குனார். அப்போது ஒட்டுமொத்த நிர்வாகம் தான் சொல்கிறார். நீங்கள் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் நீங்கள் வந்து வெளிப்படைத்தன்மையோடு நடத்தக்கூடிய நீங்கள் சட்டமன்றத்தில் நடக்கிறதையே மக்கள்கிட்ட காட்டாமல் ஏற்றடிப்பீங்கன்னா எப்படி? கேள்வி அதுதான். நீங்கள் நிர்வாகத்தை நீங்கள் வந்து வெளிப்படைத்தன்மைன்றீங்க, வந்து மறைமுக இந்த லஞ்ச லாவணிகள்லாம் இல்லாமல் வந்து வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட நிர்வாகம் நீங்கள் சொல்லும்போது, சட்டமன்றத்தில் நடக்கிற அந்த நிகழ்வுகளே நீங்கள் மக்கள் பார்க்காம நீங்கள் ஏற்றடி பண்ணிங்கன்னா எப்படி? என்ன காரணம்? உங்களுடைய இயலாமை, உங்களுடைய அதாவது எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய எந்த கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்லக்கூடிய நிலையில் நீங்கள் இல்லை, அல்லது பதில் சொல்ல முடியாது. அப்படியே வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வாக்குவாதத்தை வந்து நம்ம வந்து அதாவது கேட்டால் செயல்பாடுகள் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது வந்து நம்முடைய ஆட்சியோட இயலாமையை மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்ற அதனால தானே நீங்கள் வந்து இருட்டடி பண்ணுறீங்க. மக்களே பார்க்கக்கூடாது. நீங்கள் சட்டசபையில் வந்து நடக்கும், அதுவும் இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு, அதுவும் குறிப்பாக வந்து நிர்வாக வெளிப்படைத்தன்மைனா எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் இருக்க அந்த நிகழ்வுகள் மட்டுமே கிடையாது, மற்ற ஆட்சி நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய அந்த மறைமுக அந்த பேரங்கள் எல்லாமே வெளிப்படையாக நடக்கிறது வந்து வரவேற்க தகுந்தது. ஆனால் சட்டமன்றத்தில் நடக்கிற அந்த வாக்குவாதங்களே வந்து மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ என்ன பலவீனம் உங்கள்கிட்ட? அப்படி என்ன பலவீனம் இருக்குது? ஒரு கேள்வி இருக்க தானே செய்யுது. இந்த இடத்துல நான் பார்க்குற இந்த இரண்டாவது நிகழ்வு, இரண்டாவது அது நான் சொல்ல முதல் நாள் வந்து பதவியேற்பு அது முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி பதவியேற்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிதளவு பேசப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர் வந்து உதயநிதி வந்து பேசின அந்த சில வார்த்தைகள் எல்லாமே வந்து பரவலாக வந்து நான் சொல்லுவாங்களே ஸ்கோர் ரன் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து உதயநிதி தான் முதல் கூட்டத்தொடர், அதான் முதல் அந்த நாள். இன்றைக்கி இது வந்து முதல் கூட்டத்தொடர் தான். இது வந்து முழுக்க இந்த மேகதாது விஷயங்கள் வந்து பேச வந்து உங்களுக்கு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அதுக்கு பிறகு மற்ற விஷயங்கள் வாக்குவாதங்களாக மாறுது. அப்போ நீங்கள் என்ன மேகதாது அந்த தீர்மானம் நிறைவேற்ற பின்னர் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அதுக்கப்புறம்
மொத்தமாக ஆஃப்லைன் போயிடுது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே தெரியல. அங்கே உள்ள நடந்தது என்னன்றது இந்த ஊடகங்கள் வெளிப்படக்கூடிய செய்தி தான். இந்த மெயின் மீடியாக்கள் எப்படி வந்து சற்றென்று திரும்பி பார்த்த விஜய், பற்றென்று குனிந்த விஜய், வானத்தை பார்த்த விஜய், இப்படி தான் வந்து செய்தி. இப்போ இவங்க சொல்கிறதா நம்ம நம்பணும். இனிமேல் வந்து அங்கே என்ன நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக பேசிய விஜய்ன்றாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷன்றதுனா என்னன்னே தெரியாமல் தலைகீழ் பவ்யமாக பேசுகிறாருன்னு வச்சுங்க. முதலமைச்சர் பவ்யமாக பேசுகிறாரு, ஆனால் ஊடகம் என்ன சொல்லுதுன்னா ஆக்ரோஷமாக பேசிய விஜய். அப்போ இவங்க கொடுக்குற தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே ஒரு ஆக்ரோஷமாக பேசினாரா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக பேசினாரான்றதை வந்து நாம் நேரில் பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம்ல. நிச்சயமா நாம் தெரிஞ்சுக்கலாமே. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல வந்து கேட்டால் வந்து ஆஃப்லைன் பண்ணிவிட்டு டோட்டலாக இந்த ஊடகங்கள் வந்து கொடுக்கக்கூடிய செய்திகள் வந்து பிரதானப்படுத்தி காட்டுறதுன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு தனி பேமெண்ட்லாம் உண்டு எல்லா ஊடகங்களுக்கும். எந்தெந்த ஊடகங்கள்லாம் இருக்குதோ அந்த ஊடகங்கள்லாம் தனி பேமெண்ட் இருக்குது. என்னென்னா வந்து சட்டென்று புன்முறுவல் செய்த விஜய், சட்டென்று உற்று நோக்கிய விஜய், சட்டென்று திரும்பி பார்த்த விஜய், இவ்வளோ தான். ஆக்ரோஷமாக கர்ஜித்த விஜய்ன்றாங்க. ஒன்றும் கர்ஜிக்கலாம் இல்லைங்க. இது இருக்கிற குரலே கம்முது தான் உண்மை. அப்போ இது வந்து இது ஒரு வகையான இந்த என்ன சொன்ன இந்த மீடியாக்களுடைய இந்த 420 வேலை டைரெக்டாக சொல்லணும்னா இருக்கிற இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 420 வேலை செய்யலாம் மக்கள்கிட்ட. உள்ள சட்டசபையில் என்ன நடந்ததுன்றதை வெளிப்படையாக நீங்கள் வந்து சொல்லாமல் தூக்கி நிறுத்துறதுக்காக திடீர்னு வந்து ராஜ்மோகன் கர்ஜித்தாருன்றான். இது ராஜ்மோகன் கர்ஜித்தை விட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்னொன்று சொல்லணும்ல, சிவசங்கரன் வந்து திமுக உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து சிவசங்கரன் வந்து கிண்டல் அடித்தார் சொல்லணும்ல. அட்லி குறித்து அவர் தான் பேசுகிறாரு. அப்போ பதில் சொன்ன ராஜ்மோகன் வந்து கர்ஜித்தார். அவர் என்ன பண்ணார்? நியாயமாக சொன்னால் அவர் கிண்டல் அடித்தார், கேலி செய்தார், கிண்டல் செய்தார் அப்படிதானே சொல்லணும். அப்போ இங்கே வந்து பார்த்தா கர்ஜித்தார். அப்போ இது எதுவுமே சொல்ல வேணாம், நீங்கள் கர்ஜிக்கவே வேண்டாம், அவர் கிண்டல் அடிச்சே வேணாம். சட்டசபையில் என்ன நடந்தது லைவ் ஓட்டுங்க தெரிஞ்சுக்கிறோம். முடிஞ்சிச்சா லைவ் ஓட்டு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். முதலமைச்சர் கர்ஜிச்சாரா இல்லை வந்து கம்முன குரலில் பேசினாரா, வல்லுநர்னு சொன்னாரா அல்லது வள்ளலார்னு சொன்னாரா, இதெல்லாம் இதானே சார். இப்போ இதெல்லாம் நாங்கள் வந்து தெரிஞ்சுப்போல. நாங்கள் எதுக்கு நீங்கள் லைவ் இப்போ புரிஞ்சுங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் 2 விஷயம் இங்கே நடக்குது. ஒன்று, நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஆஃப்லைன் போயிட்டீங்கன்னா வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்ன நடக்குதுன்றதை மக்கள் பார்வைக்கு போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃப்லைன் போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே என்ன நடந்ததுன்றது மக்களுக்கு தெரியாமல் போயிடும். ஒன்று, ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைனஸான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரியாமல் போயிடும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ப்ளஸ்ஸான விஷயங்களும் தெரியாமல் போயிடும். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து விலகி போயிடுவாங்க. நீங்கள் இந்த ஊடகங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் கொட்டுறது வந்து அவங்களுக்கே தெரியும். நீங்கள் ஆக்ரோஷமாக பேசுனீங்களா, ஆவேசமாக பேசுனீங்கன்னா. இன்னொரு கட்டத்தில் என்ன ஆகும்னு நான் சொல்லட்டுங்களா? இப்போ ஆஃப்லைனில் நீங்கள் போனீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த மறைமுக கேமராக்கள் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கணும், இது கவனமாக கேட்கணும். மறைமுக கேமராக்கள் இருக்குல்ல, இன்றைக்கி பல வடிவங்களில் கேமராக்கள் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து முழுக்க இப்போ பாருங்கள், நேற்றைய தினம் நடந்த விஷயம் பாருங்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விஜய் அவருடைய முகபாவனையை வந்து சொல்கிறார். முகத்தை வந்து இப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அங்கே என்ன பேச்சு நடந்திருக்கும் அவங்களுக்குள்ள? என்னங்க ஒரு முதலமைச்சர் மூஞ்சை வந்து இப்படி வச்சிருக்கிறாரு, முகத்தை இப்படி வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாரு. அது அப்படியே க்ளோஸ்அப் பண்ணி காட்டுற காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் இருக்குது சரண், இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் வந்து ஒரு உண்மையான நிகழ்வை நீங்கள் வந்து மறைக்கும்போது அப்போ அந்த அங்கீகாரம் பெற்ற அந்த கேமராவை நீங்கள் ஆஃப் செய்யும்போது, அதிகாரப்பூர்வமான கேமராவை நீங்கள் ஆஃப் செய்யும்போது பல கேமராக்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு படி மேலே போய் ஏஐ வர ஆரம்பிச்சிடும். இன்னும் ஏஐ மூலமாக வந்து வரும்போது கேட்டினா இது உண்மையா பொய்யா எதுவுமே தெரியாமல் போயிடும் சார். இது வந்து ஆபத்தான போக்கு. நீங்கள் வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு சில டிசப்பாயிண்ட் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு வழியில் காட்டி தான் ஆகணும். கடந்த காலத்தில் இதெல்லாம் நடந்தது சார். ஏன் இப்போ உங்களை புகழ்ந்து பேசும்போது நீங்கள் வந்து காட்ட மாட்டீங்களா? ராஜ்மோகனே புகழ்ந்து பேச, இன்னும் சட்டமன்றத்தில் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து சக்கரவர்த்திலாம் பேசுவாங்க. இந்த மன்னாதி மன்னன் சக்கரவர்த்தி, எங்கள் வெற்றி கழக தலைவர். இன்னும் வந்து பல ஒரு ராஜ்மோகன் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க சட்டமன்றத்தில். இன்னும் பல ராஜ்மோகன் வந்து பேசுறதுக்கு அனுமதி கேட்டு இருக்கிறாங்க.
அப்போ அந்த பல ராஜ்மோகன்கள் வந்து கிளம்பி வந்து மன்னாதி மன்னனே இது அப்படின்னு சொல்லி சினிமா பட வசனங்கள்லாம் வரும் பாருங்க. அப்போ இதை எல்லாத்தையும் நீங்கள் இருட்டடிப் பண்ணி டோட்டலாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி இருட்டடிப் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா பல கேமராக்கள் வந்து நீங்கள் கைபேசி வச்சுருக்கவங்கலாம் செல்வ வந்து பார்த்தீங்கன்னா கேமராக்கள் இருக்குது சார், எல்லா கைபேசியும் கேமரா இருக்குது சார். நாளைக்கு என்ன ஆகும்? ஸோ இதெல்லாம் வந்து கேட்டால் அதை சீப்பு எடுத்து ஒழிக்க வச்சுட்டு கல்யாணம் என்று வாங்க பார்த்தீங்களா, அப்படி தான் இந்த நிலைமை. கேமராவை நீங்கள் ஆஃப் பண்ணுறது மிகப்பெரிய என்னை கேட்டால் வந்து நேரடியாக நான் சொல்கிறேன் அறிவு கட்டத்தனம். இந்த ஆஃப்லைனில் போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக மக்களுடைய பார்வையிலேருந்து நீங்கள் தப்பிக்கிறது. நீங்கள் வந்து மக்களை நீங்கள் வந்து மக்களுக்கு இந்த பார்வை இந்த செய்தியெல்லாம் மக்களுக்கு போய் நீங்கள் சேரக்கூடாது நீங்கள் நினச்சதே தப்பு. ஏன்னா இந்த அரசு வந்து வெளிப்படைத்தன்மையற்ற அரசுன்றது வந்து ப்ரூவ் ஆகிடும் நிச்சயமா. அப்போ சட்டசபையில் நாங்கள் சரிப்பா இனிமேல் நாங்கள் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி பெருமையாக சொன்னீங்க. இன்றைக்கி வந்து முன்னாடிலாம் வந்து சட்டமன்றத்தை பார்க்கவே மாட்டாங்க, செய்திகளை பார்க்கவே மாட்டாங்க. இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தை வந்து பார்க்குறாங்க. கரெக்ட். விஜய் அண்ணாவுடைய செயல்பாடுகளை பார்க்குறாங்க. போன கூட்டத்தொடர் சொன்னீங்க விஜய் அண்ணா வந்த பிறகு வந்து எங்கள் தலைவருடைய அந்த சட்டமன்ற நடவடிக்கை அத்தனை பேரும் இன்றைக்கி பார்க்குறாங்க. அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா செய்தியை பார்க்காதவங்களாம் இன்றைக்கி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிவிட்டு அடுத்த கூட்டத்தொடரிலே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அவங்க பார்வையிலேருந்து நீங்கள் கட் பண்ணுறீங்க. சட்டமன்ற கூட்டத்தொடரில் நடக்கக்கூடிய எந்த விஷயமும் வந்து மக்கள் பார்வைக்கு போகக்கூடாது நீங்கள் தடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஒரே ஒரு சம்பவம் தான் சார் விஜயகாந்த் பண்ணது, ஒரே ஒரு சம்பவம் தான் மறக்க முடியாது. அதிமுகவில் மறக்க முடியாத சம்பவம் விஜயகாந்த் பண்ண சம்பவம், ஒரு சம்பவம் தான். ஆனால் நீங்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் இப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இப்போ பிரச்சனை என்னென்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா உதயநிதி வந்து சூப்பராக பேசினாருங்க லாஸ்ட் டைமு, அதனால் இந்த லைவை வந்து கட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து அடுத்த கூட்டத்தொடரில் வந்து பேச போகிறாருங்க, அவர் அதனால் லைவை கட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த அரசு வந்து முதலமைச்சரும் இந்த அரசும் வந்து ஒரு கையாலாகாத அரசு. இந்த முதலமைச்சருக்கு ஒன்றுமே தெரியவே இல்லைங்க, எதுவுமே தெரியலங்க, அப்படியான பேர் வந்து வர்றதுக்கு நீங்களே காரணமாயிருங்க. எப்போவுமே வந்து இந்த லைவ் விஷயத்தில் சில நேரங்கள் இருக்குது சார். இந்த சிசிடிவி போடுறாங்கல்ல, பல இடங்களில் சிசிடிவி பொறுத்துறாங்கல்ல, அதில் நீங்கள் ப்ளஸ் இருக்குது மைனஸும் இருக்குது சில நேரங்களில். அந்த மைனஸ் வந்து அந்த சிசிடிவி பார்க்கும்போது தெரியும் சில நேரங்களில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 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 ஷாப்பில் வந்து ஒரு ஷாப்லேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொது இடத்துல வந்து நீங்கள் அதை வைக்கும் போது அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தா முற்றிலும் நம்முடைய வந்து செயல்பாடுகள் வந்து கண்காணிக்கப்படுது. அப்போ அதுக்காகவாது நான் கேட்டால் ஒழுங்காக நடக்கணும். நம்ம இது பொது இடங்க, இங்கே சிசிடிவி இருக்குங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த சிசிடிவிக்கு பயந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒழுக்கமாக பல பேர் இருப்பான். இப்போ சிசிடிவி இருக்கும்போது என்ன கேட்டால் இதுதான் சொல்கிறேன், இதை சொல்லி முடிக்கிறோமா. இப்போ நேற்று தினம் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவியில் எல்லாம் வந்து அப்படி உட்காந்துருந்தேன். ஏன்னா இந்த சிசிடிவியை பார்க்கும்போது நாளைக்கு முதலமைச்சரும் பார்ப்பார் இதை அப்படி சொல்லி வந்து ஒரு பவ்யமாக உட்காந்தான். சிசிடிவி ஆப்பரேட் நம்ம நண்பர்களே சொல்கிறாங்க, சட்டமன்றத்தில் இருக்கிற நம்ம எம்எல்ஏக்கள் வந்து சொல்லக்கூடிய அந்த கமெண்ட்லேருந்து தான் நான் இதை சொல்கிறேன். சிசிடிவியை வந்து அங்கே கட் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சியில் இருக்கிற நபர்களே எம்எல்ஏக்களை அப்படி ரிலாக்ஸாக உட்கார வச்சான். எப்படி அப்பா லைவ் ஓட்டலேப்பா விடுப்பா. இப்போ லைவ் போகுதுன்னு சொன்னால் இது எல்லாரும் கண்காணிக்கிறாங்க, நம்ம தொகுதி மக்கள் பார்க்குறாங்க, முதலமைச்சர் பார்க்குறாரு, அதிகாரிகள் பார்க்குறாங்க, ஒட்டுமொத்த மக்களும் பார்க்குறாங்க போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஒழுக்கமாக நடக்கும். நிச்சயமா. ஆஃப்லைன் நீங்கள் போன உடனே செட்டான் அவன் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், காதை நோண்ட ஆரம்பிச்சிட்டான், அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அப்படி பேசுறது தான் இந்த காட்சி. எந்த காட்சி? விஜய் நேற்றுக்கு வந்து விஜய் வந்து முகபாவனை காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா அப்படி நடந்துதான். இதே நீங்கள் சிசிடிவி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் ரன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் மக்கள் பார்ப்பாங்க நாளைக்கு அப்படின் போது அந்த ஒரு மரியாதை இருக்கும். ஆளுங்கட்சி மட்டுமே இல்லை, எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அச்ச உணர்வு இருக்கும். ஏன்னு கேட்டால் இது வந்து லைவில் நம்மளை மக்கள் பார்க்குறாங்க, இங்கே மக்கள் தான் மெயின், மக்கள் எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு பாதிப்பு இருக்குது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இயலாமை தெரிஞ்சிடும், இல்லை எதிர்கட்சி தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் போயிடும், அவர் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு, அவர் ரன் பண்ணுறாருலாம் நீங்கள் பார்க்க முடியாது இந்த இடத்துல. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் வந்து மொத்தமே நீங்கள் ஆஃப்லைன் போயிட்டீங்க, மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான செய்தி வந்தாலும் அதை நம்புவாங்க மக்கள். ரைட். சட்டசபையில் இது நடந்துச்சுங்க, நான் பார்த்தேங்க, இல்லைங்கன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அன்னைக்கு போடுவீங்களா கொண்டு வந்து காட்டி? அப்படி கிடையாது. அப்போது வெளிப்படைத்தன்மைன்னு ஒன்று இருக்கணும். இது ஆஃப்லைனில் போகிறது மூலமாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த சட்டமன்ற கூட்டத்தில் அது வந்து ஆளுங்கட்சிக்கு மைனஸ் ஆகும்.
இப்போ நீங்கள் நினைக்கலாம் அப்பா நம்ம வந்து இதை வந்து தப்பிச்சுக்கலாம், இல்லை அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த பேர் அப்படி போயிடக்கூடாது, எதிர்க்கட்சி தலைவர் நல்லா செயல்படுறாரு போயிட இங்கே எல்லாம் எவ்வளோதான் உருண்டாலும் பிறந்தாலும் ஒட்டுறதான் ஒட்டும். உங்களுடைய செயல்பாட மக்கள் பார்க்குறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் செயல்பாட பார்க்குறாங்க, மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் ஆஃப்லைன் போட்டால் இந்த பூனை கண்ணை முன்னா பூலோகமே இருண்டுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இப்போ இந்த அரசு அப்படி தான் பண்ணுது. கண்ணை மூடிட்டோம்னா இந்த உலகமே இருந்துச்சு, பூனை அப்படி தான் நினைக்குமா, நம்ம கண்ணை மூடி அதேங்கப்பா உலகமே இருந்து போச்சே. இவங்க கிட்டத்தட்ட அப்படி தான் பண்ணுறாங்க. நம்ம லைவ் ஓட்டினா தெரியாமல் போயிடுது, எல்லா கேமராவும் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் எல்லார்ட்டையும் கேமரா இருக்குது, எந்த மூலையில் எந்த கேமரா எப்படி பதிவு பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அது ஆடியோ வரலாம், வீடியோ வரலாம், எப்படி வேணால் வரும். அப்போ இந்த இடத்துல நீங்களே அதுக்கு வழி வைக்கக்கூடாதுல்ல. அப்புறம் அதுக்கு ஒரு விசாரணை போடுவீங்களா, யார் இந்த வீடியோ எடுத்தது, எங்கேருந்து எடுத்தது, எந்த ஆங்கிள் எடுத்தது, அதெல்லாம் போடுவீங்களா நீங்கள்? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு தவறுக்கு வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. அதோட நீங்கள் பொதுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் நீங்கள் காட்டுங்க என்ன நடக்குது, மக்கள் முடிவு பண்ணுறோம் யார் செயல்பாடு சரியாக இருக்குன்ட்டு. ஒரு சார் குறிப்பாக இப்போது சீமான் அவர்கள் முன்கூட்டியே அதை சொல்லும்போது அவரை எல்லாம் விமர்சித்தாங்க. இப்போ பார்த்தா அதுதான் சார், இப்போ தான் இதுதான் புரியணும். ஏற்கனவே சொன்னது தான். நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும். இப்போ சீமான் அவருடைய நீங்கள் நேர்காணல் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேமரா வச்சுருவான், புரியுதா சொல்கிறது. அவருடைய அத்தனை அசைவும் எடுப்பான், புரியுதா சொல்கிறது. அவர் காதை எல்லா மனுஷனுக்கும் வர்றது தானே, இதுன்னு காதை நோண்டாரு, இல்லை இந்த வாயில் சரி பண்ணுறாரு. இப்போ நானே 10 தடவை வந்து கட்டினா கட்சி வச்சு துடைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்குள்ள இயல்புகள், சாதாரண மனிதனுக்குள்ள செயல்படும். எல்லாத்தையும் காட்சிப்படுத்தும். எல்லாத்தையும் காட்சிப்படுத்துறது தான் இந்த ட்ரோல் பண்ணுறது, மீம்ஸை கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் நடக்குது, புரியுதா சொல்கிறது. இது வழக்கமாக நடக்கிறது. ஆனால் ஒரு சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்குன்னா ஏற்கனவே வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த வானலாவிய புகழக்கூடிய திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சக்கரவர்த்தி அவர்களே, மன்னர் அவர்களே, வந்து தளபதி அவர்களே, எப்படி கடந்த காலத்தில் வந்து புகழாரம் பாடுறது, வானலாவை புகழ்ந்து தள்ளுறது, அது வந்து பார்த்தீங்கன்னா அது முதலமைச்சர், துணை முதலமைச்சர் புகழ்ந்து. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா காலத்தில் அந்த புகழ்ச்சி இதுதான் நடந்துச்சு. ஏன் எடப்பாடி அவர்கள் பீரியட்லேயும் நடந்தது. இந்த புகழாரம் பாடக்கூடியவர்கள், புகழ் பேசக்கூடியவர்கள், அவங்க பல பேர் இன்றைக்கி வந்து கட்சியை விட்டே போயிட்டான், அப்படிதான் சொல்லுது. இது வழக்கமாக கேட்டிங்கன்னா புகழ்ந்து பேசக்கூடிய அந்த 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 காட்சிகளை மட்டுமே வந்து திணிக்கிற அந்த வேலை நடந்துச்சு. அதில் திமுக ஆட்சியும் கடந்த காலத்தில் பண்ணுச்சு. பிரதானமாக காரணம் எதிர்கட்சியை பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். இது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாட்டிஸ்ட் வேலை தெரியுமா இது, இந்த மீடியாக்கள் பண்ணக்கூடியது சார். மீடியான்ற அந்த காட்சி பதிவில் சொல்கிறேன் நான். நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து காட்டினா கூட பார்த்தீங்கன்னா பொதுவாக காட்டுங்க. நான் நேற்றைய தினமே நான் பார்த்தேன். முதல்ல சொன்னதே என்னன்னு கேட்டால், இந்த கேமரா ஒரே பொசிஷன் இருந்துச்சு, கவர்னர், சபாநாயகர், அடுத்தது இந்த பக்கம் எந்த பக்கம் முதலமைச்சர், அந்த ஆளுங்கட்சி சட்டமன்ற, இந்த பக்கம் காட்டவே இல்லை. முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்னருடைய அந்த உரை, அதுக்கப்புறம் சபாநாயகர் அதை வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பு பண்ணது. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆளுங்கட்சி சைடு முதலமைச்சர் மற்ற அமைச்சர், இவ்வளோ தான். எதிர்கட்சி சைடில் கேமரா போகவே இல்லை. அப்போவே நினச்சேன் இது வந்து இருட்டடி பண்ணு. அதுக்கு பிறகு எம்எல்ஏக்கள் பேச ஆரம்பிச்ச பிறகு பார்த்தா மொத்தமே கட்டு. அதுக்கப்புறம் இப்போ நேற்று பேசின எல்லாம் பிறகு பார்த்தீங்கன்னா பதிவு நடக்குது, ஆனால் காட்சிப்படுத்தலை, மக்கள்கிட்ட காட்சிப்படுத்தலை. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா வெட்டி ஓட்டுற வேலை நடக்குது. இப்போ திடீர்னு வந்து திமுக எம்எல்ஏக்கெல்லாம் எழுந்து கூச்சல் போகிறத பார்க்குறோம். ஆனால் அந்த இடத்துல ராயபுரம் விஜய் தாமுன்ற எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து ஏதோ வந்து ஒருமையில், அதாவது அந்த இருக்கையை விட்டு தாண்டி வந்து மோதலுக்காக வந்திருக்கிறாரு. அந்த காட்சியை வந்து காட்டல. திமுக எம்எல்ஏக்கள் வந்து எழுந்து நின்று கூச்சல் போடுறதை மட்டும் காட்டுறீங்க. இது எந்த மாதிரியான வேலை இது? இதை தான் சீமான் சொன்னார். இதை வந்து காட்சிப்படுத்துகிற கூட பார்த்தீங்கன்னா நேர்மை இல்லை, முழுக்க உங்களுக்கு ப்ளஸ் அந்த மட்டும் காட்டுறீங்க. இதிலே நம்ம பார்க்குறோமே, எல்லாம் மக்கள் பார்க்குறாங்களே. ஆனால் செய்தி வருது, தாவேக்கா எம்எல்ஏ அடிக்க பாய்ந்தான்னு வருது, ஆனால் அதை போடல. அப்போ இது வந்து ஏமாற்று. இந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா மக்களை ஏமாத்துது. மக்கள்கிட்ட காட்சிப்படுத்துறது வந்து விஷயத்தில் வந்து ஒரு நேர்மை இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லைன்றது கிளியர் ஆகுது. இதை தான் சீமான் முதலே சொன்னார். நீங்கள் ஆட்சி மாறினாலும் இதுதான் பண்ண போகிறீங்க, உங்களுடைய பராக்கிரமங்களையும் உங்களுடைய பெருமைகளையும் அதுதான் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த ஆட்சி இப்போ இந்த டிவிக்கு ஆட்சி போய் நாளைக்கு டிஎம்கே ஆட்சி தான் இதான் நடக்கும். நேர்மையாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட உண்மையான நிலை என்னன்றது மக்கள்கிட்ட காட்ட மாட்டீங்க. சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து இந்த பேய் ஓட்டலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பேய் ஓட்டுற சொல்லுவாங்க. அதாவது கேட்டால் அவங்க வந்து வெள்ளி சூனியை வச்சுட்டாங்க, இல்லை காற்று கருப்பை வந்து அடிச்சிடுச்சு அப்படி சொன்னால் அங்கே கொண்டு போய் உட்கார வச்சுருப்பாங்க. அந்த வேப்பில் எடுத்து பூசாரி வருவார். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வெறிச்சி ஒரே இடத்த பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வைகோ போய் சேர்ந்த பிறகு தான் இந்த ரியாக்ஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தது,
முதல் கூட்டத்தொடரில். இருந்தாலும் அந்த சிரிச்சபடி வணக்கம் சொல்கிறது இந்த நிகழ்வுலாம் நடந்து போகும். இந்த கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க முதலமைச்சர் வந்து ஒரே இடத்த வரிச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இது வைகோ போய் சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய அந்த ரியாக்ஷனாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வைகோ அவருக்குன்னு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. கடந்த காட்சியில் எங்கெல்லாம் போனாரோ அங்கே காலி பண்ணுவார், காலி பண்ணிட்டு தான் வருவார். இப்போ இந்த டிவிக்கு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு வந்து வத்திப்பெட்டி சின்னம் கொடுத்தாங்க, தனிச்சின்னம் கொடுக்காம சூரியன் சின்னத்தில் தான் போட்டிடணும்னு சொன்னாங்க. அந்த முடிவு எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி எழுந்துச்சு. கவனிச்சிங்களா நீங்கள்? இதை நான் ஏதோ பேய்க்கதை சொல்கிறதா நினச்சிடாதீங்க. அதே மாதிரி இருந்தால் தனிச்சின்னத்தை பாருங்க, தனிச்சின்னம் கொடுத்துருந்தாக்கா டிஎம்கே பிரச்சனையே இல்லை சார். இப்போ இவங்க 2 பேர் போய் ஆதரவு தெரிவிச்சா கூட உதயசூரியன் சின்னத்தில் போட்டிருந்தனால அவங்க பார்த்தீங்கன்னா ஆட்சி எழுந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி வரிசைக்கு போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், அப்படியே இருந்து பார்த்தீங்கன்னா வைகோ வந்து எங்கே போகிறாரு கேட்டால் நேராக வந்து விஜய் கிட்ட போகிறார். விஜய் ஒபாமான்றார். எது? விஜய் வந்து விஜய் உருவத்தில் நான் இன்னொரு ஒபாமாவை பார்க்குறேன் அப்படின்றார். அங்கே போய் வந்து வானலாக புகழ்ந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ முதல் கூட்டத்தொடரே இப்போ சரிவு தொடங்கிச்சு பாருங்கள். இந்த பேச்சுக்கள்லாம் மாறுது பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொன்ன, அதாவது கேட்டால் சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோல் செய்யப்படுகிறார், வந்து ரேக் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அம்பாசமுத்திரத்தில் சீமான் அவர்கள் வந்து பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார். அதை சொன்ன உடனே யாருக்கு கதி கலங்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆளுங்கட்சி தரப்பில் கதி கலங்குது. அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளர் நிறுத்தினா வெற்றி உறுதி. சீமான் சட்டசபைக்கு வந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? இது இந்த முண்டா கட்டிக்கிட்டு இப்படி அப்படி இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு குஸ்தி போகிறதுக்கு ஓடி வராங்கல்ல, அவங்களாம் இருக்கிற இடத்த விட்டு எழுந்துக்க மாட்டாங்க. சீமான் சட்டசபைக்கு போனால் இருக்கிற இடத்த விட்டு இந்த எழுந்துக்கிறது, குரல் கொடுக்கறது, இது இந்த அடைமொழி இருக்குல்ல, ராயபுரம் விஜய் தாமு, மாட்டு ரவி, சாரப்பாம்பு, கில்லி சரத், எது கில்லி சரத்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார். அதான் சொல்கிறேன். இந்த இவங்கெல்லாம் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் வந்துடுவாங்க. இது பேர் பாருங்கள், அது நீங்கள் விஜய் பேரை வச்சுக்கிறது தப்பு இல்லை. ராயபுரம், இது ஊர் பேர். நான் என்ன சொல்கிறேன், இந்த அடைமொழியே வேணான்ற நான் பேர் வேணா வச்சுங்க சார். இந்த ஊரில் எதுக்கு அந்த பேர் பாருங்கள். ஏதாவது புரட்சியாளர் பேர், இப்போ நான் கூட சேக்கு வரான்னு வச்சுருக்கிறேன், அந்த மாதிரி பேரை சொல்ல பரவாயில்ல. பேரை வந்து பார்த்தீங்கன்னா ராயபுரம் விஜய் தாமு, இது அந்த மாதிரி. இப்போ நம்ம இந்த மாட்டு ரவி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாரப்பாம்பு, இந்த மாதிரி இந்த வடிவேல் வசனம் வரல, அந்த மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால் இந்த சட்டசபை வந்து அமைதியாக நடக்கணும்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அம்பாசமுத்திரத்தில் வந்து சீமான் அவர்கள் தனித்து போட்டிட்டு வெற்றி பெற்று கோட்டைக்குள்ளே நுழைஞ்சால் இந்த 5 ஆண்டு காலத்துக்கு சட்டசபையும் கொஞ்சம் அமைதியாக நடக்கும்ன்றது என்னுடைய பார்வை. ஓகே சார், பல்லறிகளுக்கு தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு நன்றி. நன்றி சார்.